இறை வார்த்தை இன்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற சிந்தனை, இறைவன் நம் அன்பான தந்தை, நாம் அவரின் அன்பு பிள்ளைகள். இந்த இறைவன் நம்மை குணமாக்கும் ஆண்டவர். கடவுள் யார் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறது. அவர் ஓர் பிரபஞ்ச ஆற்றல், மாபெரும் சக்தி, நம்மை கண்காணிக்கின்ற நபர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது இறைவன் நம் அன்பு தந்தை. பவுலடியார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வலியுறுத்துகிறார். நற்செய்தியிலே கூன் விழுந்த பெண் ஒருவர் இயேசுவால் குணமடைகிறார். அவர் 18 ஆண்டுகளாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதாக லூக்கா 2 முறை குறிப்பிடுகிறார். இந்த 18 ஆண்டுகள் என்கின்ற பதம் நீதித்தலைவர்கள் நூலிலே 2 முறை வருகிறது. மோவாப் அரசன் எல்கான் இஸ்ரவேல் மக்களை 18 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி இருந்தான். அதே போன்று இஸ்ரவேல் மக்கள் அம்மோனியர்களால் 18 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஆக 18 ஆண்டுகள் என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இந்த பெண்மணி சாத்தானுக்கு அடிமையாக இருந்தார். இயேசு அவரை விடுவிக்கிறார். இவர் நமக்கு 3 படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, அவர் ஆண்டவரை தேடினார். ஒரு சிறு தலைவலி, காய்ச்சல் வந்துவிட்டால் நாம் ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம், ஆலயம் செல்வதை மறந்து விடுவோம். ஆனால் இந்த பெண்மணியோ இத்தகைய கடும் உடல் உபாதைக்கு பிறகும் கூட ஆண்டவரை தேடுவதை நிறுத்தவில்லை. இன்றைக்கு நமது வாழ்விலே இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் இருந்தாலும் இறைவனை தேடுவதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. இரண்டாவது, இந்த பெண்மணியிடம் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசு நினைத்திருந்தால் இந்த பெண்மணி அமர்ந்திருந்த இடத்திற்கே சென்று அவரை குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் அவரை முன்னே வரச் சொல்கிறார். இந்த பெண்மணியும் நம்பிக்கையோடு, கலக்கமின்றி, அவமானமின்றி இயேசுவை நோக்கி வருகிறார், குணம் பெறுகிறார். நம்மிடத்திலும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பெண்மணி குணம் பெற்றவுடன் இறைவனை புகழ்கிறார். ஆண்டவரை புகழ்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அனைத்திற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். May God bless all of you. Amen.